ஆனா இந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கும் இந்தியாவினுடைய குறிப்பாக தமிழகத்தினுடைய தேர்தல் களத்துக்கும் முதல்ல எந்த விதமான சம்பந்தம் இருக்கிறதா நீங்க பாக்குறீங்க? அதை பற்றி சொல்லுங்க. மிக மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் இதிலே ஈழத்தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமை சார்ந்த ஒரு முடிவாக இந்த தமிழீழம் என்ற முடிவு எடுக்கப்பட்டு எவ்வளவோ காலமாகிவிட்டது. அதாவது விடுதலை புலிகள் போராட்டத்தை நடத்துவதற்கு முன்னதாகவே தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் 16 வயதில் இருக்கின்ற பொழுதே தமிழீழம் என்ற கோட்பாடு முழுமையாக்கப்பட்டு விட்டது. அதன் பின்னர் தான் அந்த போராட்டமே உருவாகின்றது. ஆயுத போராட்டத்துக்கு போவதற்கு முதலே அந்த தமிழீழம் என்பதற்கான கோட்பாடு போடப்பட்டு விட்டது. அது சுயநிர்ணய உரிமையின் பாற்பட்டு ஈழத்தமிழர்களுடைய பெரும்பான்மை மக்களாட்சி ஆணையோடு ஒரு அரசியல் வேணவாவாக நிறுவப்பட்டு விட்டது. அவ்வாறு நிறுவப்பட்ட காலம் தொடக்கம் அல்லது அதற்கு முன்னர் தொடக்கமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் மக்களுக்கு சார்பான கட்சிகள் அனைத்துமே திராவிட முன்னேற்றக் கழகம் உட்பட திராவிட இயக்கங்கள் அனைத்துமே இந்த தமிழீழ கோரிக்கைக்காக மிகவும் ஆழமாக பணிபுரிந்து வந்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த கொள்கையிலிருந்து முற்றாக தலைகீழாக மாறி தற்போது ஒரு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றதை இந்த திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை வெளிப்படுத்துகின்றது.